மட்டன் வறுவல். இது வந்து நாங்கள் குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் வறுவலுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான், கொஞ்சம் தான் தேவை, ரொம்பலாம் இல்லை. கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் குழம்பு வச்சு அதில் சேர்க்குறனால வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து குழம்பு வச்சு வறுக்கிறதுனால வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நீங்கள் குழம்பு வைக்காமல் மட்டனை வேக மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இது வந்து மசாலா வந்து என்னென்ன வச்சு அரைச்சேன்னா வெங்காயம், தக்காளி நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கூட கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது ரெண்டையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது தனி மிளகாய் தூள், அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து மிளகுத்தூள், அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் குழம்பு வைக்காமல் நார்மலாக எடுத்தால் இது கூட நீங்கள் வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் குழம்பு மசாலா அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. நாங்கள் குழம்புலேருந்து எடுத்து இது பண்ணுறதுனால அதெல்லாம் சேர்க்காமல் வச்சுருக்கோம். நல்லா வணங்கிடுச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த குழம்புலேயும் சேர்த்துருக்கனால நாங்கள் கம்மியாக சேர்த்துருக்கோம். நீங்கள் தனியாக சேர்க்கறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ வந்து புதினா, மல்லி சேர்த்துக்கிறோம் கூட. இது நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தனியாக செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் குழம்புல செஞ்சனால இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ட்ரையாக நல்லாயிருக்கும் மட்டன். இப்போ வந்து நாங்கள் குழம்புல வச்ச மட்டன் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்தாச்சு. இது நாங்கள் குழம்புல வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. இதை நீங்கள் தனியாக இது பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா ட்ரை ஆகி நல்லா மட்டன் சுக்கா மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.